இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி பண்ண போகிறோம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்டவ் பற்றி வச்சுக்கிச்சு பாருங்கள். உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி போட்டு வறுத்துக்கலாம். அதிலே பாதாம், 2 ஏலக்காய். கலர் பாருங்கள், நல்லா சிவந்தோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி காச வேண்டியதுதான். உளுத்தங்கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது பொட்டை பசங்களுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் கொடுத்தா ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இது ஒரு வறுத்தரிச்சு கொட்டிக்கலாம். மிக்சியில் அரைப்போம் பாருங்கள். மிக்சியில் அரைச்சி வச்சுக்கல 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 4 பேர் குடிக்கலாம். கடாயை வச்சு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிக்குது. தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றி காசணும். தேங்காய் போட்டு இறக்கணும். பாருங்கள், கரைச்சி வச்சு எடுத்து ஊற்றிட்டு போகிறோம். தண்ணி கொதிக்குது பாருங்கள். ஊற்றி அப்படியே கலக்க வேண்டியது தான். நல்லா கரண்டி போட்டு கலக்கினா அப்படியே கட்டியாக வந்துடும் பாருங்கள். நல்லா கொதிக்குது. இப்போது நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும். ஒரு ஸ்வீட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூவை போட்டு இறக்க வேண்டியது தான். சுட சுட குடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் லேசாக ஆறட்டன்னு குடிக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். கஞ்சி ஊற்றி வச்சு தேங்காய் பூ போட்டாச்சு. ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் செய்த மெத்தட்லேயே செய்யுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ஒரு 11 மணிக்கு குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.